எங்கும் ஹிந்தி எதிலும் ஹிந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவலச் சாதனை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வந்தபோது தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியாக முடிவெடுக்கப்படும் என மோடி உறுதியளித்த வீடியோவை தம்முடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. நாம் மற்றொரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறோம். தமிழகத்திலிருந்து செல்லுகின்ற விமானங்கள், தமிழகத்திற்கு வந்து சேருகின்ற விமானங்கள் அனைத்திலும் அறிவிப்பினை தமிழ் மொழியிலே செய்வதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். கருப்பு பணம் மீட்பு, மீனவர்கள் பாதுகாப்பு, 2 கோடி வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு போலவே காற்றில் கரைந்த கேரண்டிகளில் ஒன்றுதான் இந்த அறிவிப்பு என்று சாடியிருக்கும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் தமிழ் ஆங்கிலம் பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என பிரதமர் வருந்திய செய்தி வெளியான நாளிலேயே வானொலி என்ற சொல்லை தவிர்த்து ஆகாஷவாணி என்பதே பயன்பாட்டிற்கு வரும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை சுட்டிக்காட்டி ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என்று காட்டமாக கேட்டுள்ளார். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த மோடி தற்போது ஹிந்தியில் மட்டுமே பேசுவதன் மர்மம் என்ன என வினவியிருக்கும் அவர், எங்கும் ஹிந்தி எதிலும் ஹிந்தி என மாற்றியதே மோடி அரசின் அவலச் சாதனை என்று விமர்சித்துள்ளார். தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்துக்கு ஏமாற்றமே பரிசாக கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.